திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர்தம் கை வாழினான் வேலினான் மால்வரை எடுத்ததின் தோழினான் நெடுமுடி தொலையவே உன்றிய தாளினான் காணப்பேர் தலையினால் வணங்குவார் நாளும் நாள் உயர்வதோர் நன்மையை பெறுவரே. மாணிக்கவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருவாசகத்தில் 7வது பகுதி திரு எம்பாவாய் என்கிற பகுதி. திருவெம்பாவையில் இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் 15. திருவாசக புத்தகத்தை எடுத்து திருவெம்பாவை பகுதி எப்ப திறந்து 15வது பாடலை கவனிக்கிறோம். யார் புத்தகத்தை வைத்துக்கொண்டு கவனிக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த வகுப்பு உதவியாக இருக்கும். ஓரொருகால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொருகால் வாயோவாள் சித்தம் கழிகூற நீரொருகால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொருகால் வந்தனை ஆழ்விண்ணோரை தாண்பணியாள் பேரறையர்க்கிங்கனே பித்தொருவராமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் பித்தகர்தாள் வாருருவ புன்முலையீர் வாயார நம்பாடி ஏருருவ பூம்புனல் பாய்ந்தாடேலோரெம்பாவாய். இதுல அந்த சிவபெருமானிடத்திலே பற்று கொண்டிருக்கிற பெண்களுடைய இயல்பை சொல்லுகிறார். ஒரு கால் ஒவ்வொரு சமயத்தில் எம்பெருமான் என்றென்றே என்னுடைய தலைவனே என்று சொல்லி பலமுறை சொல்லி என்றேன்னு வருதில்ல, அதனால பலமுறை சொல்லி இப்பொழுது நம்பெருமான் நம் இறைவனுடைய சீர் பெருமையை ஒரு கால் ஒரு முறை வாயோவாள் வாயினால் கூறுதலை ஓயாத இவள் சிவபெருமானுடைய பெருமையை சொல்லி நம்மளால தாங்க முடியாது, அவ்வளவு சொல்லிட்டே இருப்பாளாம். வாய் ஓய மாட்டாளாம். வாய் ஓயாள் வாய் ஓவாள் வாயினால் கூறுதலை ஓயாத இவள் சித்தம் கழிகூற. அப்படி சிவபெருமானுடைய புகழை சொல்லுவதனாலே மனம் மகிழ்ச்சி அடைகிறது. அதிகமா மகிழ்ச்சி அடைஞ்ச உடனே என்ன ஆகுது, கண்ணுல இருந்து கண்ணீர் தார தாரையா கொட்டுது. சித்தங்கழிகூற நீர் ஒரு கால், நீர் பெருது, நீருங்கிறது இந்த கண்ணீர், நீர் ஒரு கால் ஓவா நீங்காதன்னு அர்த்தம். ஓவான்னா நீங்காத, நெடுந்தாரை தாரதாரையா வடியுது, நீண்ட தாரைகள், நெடும்னா நீண்ட, நெடுந்தாரை நீண்ட தாரைகள் கண் பணிப்ப கண்களில் ஒழுக பாரொருகால் பூமி இருக்குல்ல, பூமி மேல நெடுஞ்சாங்கடையா விழுந்து, நெடுஞ்சாங்கடையா அவ விழுக முடியாது. ஏன்னா ஒரு பொம்பளைங்க மண்டிட்டு தான் கும்பிடணும். ஆம்பளைய கும்பிடுற மாதிரி நெடுஞ்சாங்கடையா விழுந்து கும்பிட முடியாது. அதனால ஆனா கீழே விழுந்து கும்பிடுறா, வீழ்ந்து எழாது வணங்குவாள். பாரொருகால் வந்தனையாள். ஆனால் சிவபெருமானை பணிவாளே தவிர வேறு தேவர்களை அவள் பணிய மாட்டாள், வணங்க மாட்டாள். விண்ணோரை தன்படியாள். மற்ற தேவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களையெல்லாம் இவள் வணங்க மாட்டாள். சிவபெருமானுக்கு மட்டுமே இப்படி அவள் பைத்தியமாக போனாள். பேரறையர்க்கு இங்கனே, பெரிய தலைவனாகிய சிவபெருமானுக்கு இவ்வாறாக, பேரறையர்க்கு இங்கனே பித்து ஒருவர் ஆமாறும், ஒருவர் பித்தராகுமாறு.
ஆரொருவர் பித்தர் அப்படிதான். ஆரொருவர் இவ்வண்ணம் இத்தகைய முறையில் ஆட்கொள்ளும் ஆளாக கொள்ளும் வித்தகர் சிவபெருமானை தவிர யார் இந்த மாதிரி ஆட்கொள்ளக்கூடியவர்கள் ஒருத்தரும் இல்லை. ஆட்கொள்ளும் வித்தகர் அவருடைய தாள், வித்தகர் தாள்னு வருது, வித்தகர்னு கேள்விக்குரிய போட்டுட்டு அப்புறம் தாள். வாருருவ புன்முளையீர். வார் உருவன்னா அந்த காலத்தில் இன்னர் அப்புறம் டாப்ஸு அதெல்லாம் கிடையாது. சும்மா கச்சை தான் கட்டியிருப்பாங்க மார்பில். அதனால அதை வார் உருவம்ங்கிறாரு. வார் உருவ பூன்முளையீர். கச்சை அணிந்த பூன் அப்படின்னா அணிகலன்களை வேற அணிந்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் தங்கம் கிடச்சிருக்கு. அதனால் தங்கம் வைரம் எல்லாத்தையும் வச்சு நகை செஞ்சு போட்டிருக்காங்க. அதான் வாருருவ புன்முளையீர். கச்சணிந்த அணிகளை அணிந்த மார்பகங்களை உடைய பெண்களே, வாயார நாம் பாடி, நாம் வாயார புகழ்ந்து பாடி. யார? சிவபெருமான. வாயார நாம் பாடி ஏருருவ. ஏருருவம்னா அழகிய தோற்றம் உடைய பூம்புணல் மலர்கள் நிறைந்த நீரில் பாய்ந்து குதிக்கணும். அப்படியே தண்ணிக்குள்ள குதித்து மூழ்கி, பூம்புணல் பாய்ந்து குதித்து மூழ்கி ஆடு ஆடுவாயாக எம்பாவாய். ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொரு கால் வாயோவாள் சித்தம் களிகூற நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரை தன்பணியாள் பேரறையர்க்கு இங்கனே பித்தொருவராமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் தாழ்வாருருவ புன்முளையீர் வாயார நம்பாடி. தாழ பாடணும். தாழ்வாருருவ புன்முளையீர் வாயார நம்பாடி ஏருருவ பூம்புனல் பாய்ந்து ஆடேலோரெம்பாவாய். அடுத்தது பாடல் எண் 16. இப்போ என்ன சொல்ல வராரு? மழை பெய்ய சொல்றாரு. இந்த பாட்டில் அவர் கேட்கறது மழையே நீ பெஞ்சு நிறைய பெய்ய வேணும். எது மாதிரி? எங்கள் அம்மா இருக்காளே பராசக்தி, அவள் எப்படி அருளை பொழிகிறாளோ அது மாதிரி நீ மழையை பொழிய வேண்டும். அதுக்கு இப்போ இந்த பாட்டை தொடங்குறாரு. முன் பாட்டை உனக்கு சொல்லிடுறேன். முன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தெம்மை ஆளுடையாளிட்டிடையின் மின்னி பொலிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பித் திருப்புருவம் என்ன சிலை உலவி நந்தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவிலாயங்கோமா நண்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன்சுரக்கு மின்னருளே என்ன பொடியாய் மழையேலோரெம்பாவாய். மழையே நீ எப்படி பெய்ய வேண்டும் தெரியுமா? முன் இக்கடலை சுருக்கி. முதல்ல என்ன செய்யணும்? கடல்ல இருக்கிற தண்ணீரை மேலே கொண்டு போகணும். அப்பதானே மேகம் உண்டாகும். முன் இக்கடலை சுருக்கி, கடல்ல இருக்கிற நீரை உண்டு கடலை சின்னதாக்கிடணுமா சுருக்கி. எழுந்து மேலே போய் உடையாள் என்ன திகழ்ந்து. உடையாள்னா நம்மை உடையவள். நம்ம உடையவள் மீனாட்சி பராசக்தி. அவளுக்கு கலர் தெரியுமா உங்களுக்கு? அவ கருப்பு கலர், பச்சை. அது சரி, பச்சை கலர். ஏன்னா எங்கள் ஊர் மதுரையில் பச்சை கல்லில் தான் வடிச்சிருக்காங்க. மரகத கல்லில் தான் மீனாட்சி அம்மன் சிலையே இருக்குது. அதனால் பச்சை. அதனால் இப்போ கொஞ்சம் கலர் குறைச்சலாக இருக்கவங்களை பார்த்து ஒன்றும் சொல்லக்கூடாது.
யாராவது கருப்பாக இருந்தால் அட மீனாட்சி மாதிரி இருக்காளேன்னு சொல்லணும். அப்படி அதை அந்த பெருமைக்காக சொல்கிறேன். கடவுளுடைய உருவங்களை கூட அப்படி வைத்திருக்கிறார்கள். முன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையாள், எழுந்து உடையாள், உடையாள்னா நம்மை உடையவள், என்ன திகழ்ந்து அவள் மாதிரி தெரிஞ்சுதான், அவள் மாதிரி திகழ்ந்து எம்மை ஆளுடையாள், எங்களை ஆளாக கொண்ட பெருமாட்டி உமையம்மை இருக்கிறாளே, அவளுடைய இட்டிடையின், இட்டிடைன்னா சிற்றிடை, அந்த இடம் ரொம்ப சின்னதாக இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக முந்தைய காலத்தில் சொல்லுவாங்க. மின்னல் போல அவளுக்கு இடம் இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் அப்படியே மாற்றி விட்டாரு. உமையம்மையினுடைய இடை மாதிரி மின்னல் மின்னுதான். அதான் இங்கே சொல்ல வருது. எம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி பொலிந்து, மின்னல் மின்னி விளங்கி எம்பிராட்டி திருவடி மேல், எங்களுடைய தலைவி அவளுடைய திருவடியில் அணிந்துள்ள பொன்னஞ்சிலம்பில் சிலம்பி, பொன்னாலாகிய சிலம்பு சத்தம் போடுவது போல இடி இடித்து, மின்றதுக்கு இடைய சொன்னாரு. இப்போ அவ காலில் போட்டிருக்கிற சிலம்பு ஒலிக்கிறதுக்கு இடிய சொல்லிவிடுறாரு. அவ்வளவுதான். எம்பிராட்டி திருவடி மேல், எங்கள் தலைவி திருவடியில் அணிந்துள்ள பொன்னஞ்சிலம்பில், பொற்சிலம்பு அதுபோல ஒலி எழுப்பி இடி இடித்து, அப்புறம் ஒரு வானவில் வரும்ல சாயந்தரம் மழை பெய்கிற போது, அது வானவில் எப்படி வானவில் தெரியுமா? அந்த அம்மாவுடைய புருவம் மாதிரி வளைஞ்ச புருவம் போல இருக்கு, அழகா வளைஞ்சிருக்கு. திருப்புருவம் என்ன, அவளுடைய வளைந்த புருவம் போல சிலை குலவி வானவில் தோற்றி, சிலைன்னா என்ன, வானவில், இந்த 7 வண்ணங்கள் உள்ள ஒரு அப்படியே வில் மாதிரி தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க மழை நேரத்தில். நந்தம்மை ஆளுடையாள், நம்மை அடிமையாக உடையவளாகிய உமையம்மை, தன்னில் பிரிவிலா, தன்னை என்றும் பிரியாத எம் கோமான், எங்கள் தலைவனாகிய சிவபெருமான், அன்பர்க்கும் அவனுடைய அடியார்களுக்கும், முன்னே அவள் நமக்கும், அவள் திருவுள்ளங்கொண்டு நமக்கும், முன் சுரக்கும் முந்தி சுரக்கின்ற இன்னருளே என்ன, எங்களுக்கு அந்த அம்மா செய்கிற அருள் போல நீ மழை பெய்யணும்னு கேட்குற. முன்னி அவள் நமக்கும் முன்சுரக்கும் முந்தி சுரக்கின்ற இன்னருளே என்ன, இன்னருள் இதுவே என்று சொல்லும்படி, பொழியாய் பொழிவாயாக மழையே மழை மேகமே எம்பாவாய் எம் தோழி. மழையை இப்படி மாற்றி சொல்லிட்டார். அந்த அம்மாவுடைய சிற்றிடை மாதிரி மின்னுது, அவ காலில் போட்டிருக்கிற சிலம்பு சிலம்புற மாதிரி இடி இடிக்குது, அவளுடைய திருப்புருவம் போல இந்த வில் தோன்றுகிறது, வானவில் தோன்றுகிறது, அவள் நமக்கு அருள் செய்வது போல மழை பொழிய வேணும் என்று கேட்கிற பாட்டு இந்த பாட்டு. முன்னிக்கடலை சுருக்கி எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி பொலிந்து, எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பி, திருப்புருவம் என்ன சிலை குலவி, நந்தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவிலா எங்கோமா நண்பர்க்கு, முன்னி அவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே. அன்பர்களுக்கும் அருள் சுரக்கிறாள், நமக்கும் சுரக்கிறாள். அதனால எங்கோமான அன்பர்க்கும் முன்னி அவள் நமக்கும், முன்சுரக்கும் இன்னருளே என்ன, இன்னருள் போல, இன்னருளே என்னன்னா இன்னருள் போல, பொழியாய் மழையே மழையே ஓரெம்பாவாய். மழையை பார்த்து பாடின பாட்டு இந்த பாட்டு. அடுத்தது பாடல் எண் 17. செங்கண் அவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள்பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பாலதா, கொங்குண் கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி
இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமலப் பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகள பங்கைய பூம்புனல் பாய்ந்தாடேலோரெம்பாவாய். செங்கண் அவன்பால், அது யாரு? சிவந்த கண்களை உடைய திருமால். நம்ம பெருமாள் இருக்கார்ல, அவரு. செங்கண் அவன்பால் சிவந்த கண்களை உடைய திருமாலிடத்தும் திசைமுகன்பால், திசைமுகன்னா 4 திசைக்கு 4 முகம் உள்ளவன், அது யாரு? பிரம்மா. திசைமுகன்பால் நான்முகனிடத்தும் தேவர்கள்பால் தேவர்களிடத்தும் எங்கும் இல்லாததோர் மற்ற எவ்விடத்தும் இல்லாததாகிய ஓர். யாராட்ட இல்லை? திருமால்கிட்ட இல்லை, நான்முகனிடத்தில் இல்லை, தேவர்களிடத்தில் இல்லை, வேற எங்கேயும் இல்லை. அப்படிப்பட்ட இன்பத்தை நம்பால் தருகிறானாம். இன்பம் நம்பாலதா ஒப்பற்ற ஆனந்தம் நம்மிடத்து உண்டாகும்படி கொங்குன் கருங்குழலி மனம் பொருந்திய கருமையான கூந்தலை உடைய பெண்ணே. கொங்குன் அப்படின்னா மனம் பொருந்திய, கருங்குழலி கருமையான, குழல் அப்படின்னா கூந்தல், கருங்குழலி கொங்குன் கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி நம்மை பெருமைப்படுத்தி நம்மை சீராட்டி கொஞ்சி இங்கு நம் இல்லங்கள் தோறும் இவ்வுலகில் நம்முடைய வீடுகள் தோறும் எழுந்தருளி வந்து செங்கமல பொற்பாதம் செந்தாமரை போன்ற, செங்கமலம் கமலம்னா தாமரை, செங்கமலம்னா செந்தாமரை, செந்தாமரை போன்ற பொற்பாதம். எப்போவுமே அந்த பொண்ணுக்கு பெருமை கொடுக்கறதுனால பாதத்துக்கு பொற்பாதம்னு சொல்லிட்டார். அதனால செந்தாமரை போன்ற அழகிய திருவடியை ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு வந்து தருவானா சிவபெருமான். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை, கொடுத்தருளுகின்ற வீரன். சேவகன்னா வீரன் ஒரு பொருள், இங்கே சிவபெருமானை குறிக்கிறது. அங்கண் அரசை அழகிய கண்கள் உடைய மன்னன், அரசு. அழகிய கண் எப்படின்னா அது கருணை செய்கிற கண், அதனால அழகிய கருணை கண்கள் உடைய மன்னன் வச்சுக்கலாம். அங்கண் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை அடிமைகளாகிய எங்களுக்கு தெவிட்டாத அமுதத்தை, ஆரமுதுன்னா தெவிட்டாத அமுது, நங்கள் பெருமானை நம்முடைய தலைவனை பாடி புகழ்ந்து பாடி நலம் திகழ நன்மைகள் பெருக பங்கய பூம்புனல், பங்கயம்னா தாமரை, தாமரை மலர்ந்திருக்கிற தடாகத்தில், தாமரை பூத்த தடாகத்தில் போய் குதித்து மூழ்கி ஆடுவாய் அப்படிங்கிறாங்க. நங்கள் பெருமானை பாடி புகழ்ந்து பாடி நலம் திகழ நன்மைகள் பெருக பங்கய பூம்புனல் தாமரை மலர்கள் மலர்ந்த நீரில் பாய்ந்து ஆடு விரைந்து மூழ்கி ஆடுவாயாக. அதான் பாட்டு. அதாவது பெருமாளுக்கோ திருமாலுக்கோ அல்லது நான்முகனுக்கோ மற்ற தேவர்களுக்கோ வேற யாருக்கும் தராத இன்பத்தை தருகிறவன் நம்முடைய சிவபெருமான். அவனுடைய செங்கமல பொற்பாதம் தந்தருளுகிற சேவகன் அவன் என்ன செய்கிறான்? இல்லங்கள் தோறும் எழுந்தருளி, ஒவ்வொரு வீட்டுக்கும் அவனே வந்துடுறான். நம்ம அவனை தேடி போக வேண்டாம், அவன் நம்ம வீட்டுக்கே வந்து கதவை தட்டுறான். அதனால் அப்படிப்பட்ட சிவபெருமானை நாம் வணங்குவோம், வணங்கி நீராடுவோம் என்று இந்த பாட்டில் சொல்றாங்க. செங்கணவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பாலதா கொங்குன் கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை
ஆரமுதுன்னா தெவிட்டாத அமுது. நங்கள் பெருமானை பாடி நலந்திகள பங்கைய பூம்புனல் பாய்ந்தாடேலோரெம்பாவாய். இனி பாடல் எண் 18. அல்ல ஓசை நயமுள்ள அருமையான பாட்டு. திருவண்ணாமலையை பற்றி பாடுறார். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றார் போல் கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமழுங்கி தாரைகள் தாமகல பெண்ணாகி ஆணாய் அழியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணே இப்பும்புரல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய். அவருக்கு எப்போ பார்த்தாலும் சிவபெருமான் நினப்பு தான். குளிக்கிற போது கூட சிவபெருமான் நினைத்து கொண்டு நீராடுங்கிற அண்ணாமலையான் திருவண்ணாமலையிலே எழுந்தருளி இருக்கிற பெருமான். அடிக்கமலம் அவனுடைய திருவடி தாமரைகளை, கமலம்னா தாமரை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அடிக்கமலம்னா திருவடி தாமரைகளை சென்று இறைஞ்சும் அங்க போய் வணங்குகிற. யார் வணங்குகிறார்? தேவர்கள் வணங்குகிறார்கள், விண்ணோர். அவங்கெல்லாம் தலையில கிரீடம் வச்சிருக்காங்க. அந்த கிரீடத்துல எல்லாம் நிறைய நவரத்னங்கள் இருக்கு. ரத்தினமெல்லாம் அப்படியே ஒளி வீசுது. ஆனா சிவபெருமான் திருவடியில போய் வணங்கும் போது இதுக்கெல்லாம் ஒளி போயிடுச்சு. சிவபெருமானுடைய ஒளிக்கு பக்கத்தில் இது எப்படி ஒளி வீச முடியும்? அதனால போயிடுச்சு. அது மாதிரி இப்ப சூரியன் வரும்போது நட்சத்திரங்கள் ஒளி குன்றி விடுகின்றன. அதைத்தான் சொல்றாரு. அண்ணாமலையான் திருவண்ணாமலை பெருமானுடைய அடிக்கமலம் திருவடி தாமரையை சென்று இறைஞ்சும் சென்று வணங்குகிற விண்ணோர் முடியின் தேவர்களது முடியில் உள்ள மணித்தொகை இரத்தினங்களின் தொகுதி வீறு அற்றார் போல் ஒளி குன்றினது போலே, ஒளி இழந்தார் போலே கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப. கண்ணார் இரவி கண் இறையும் இரவி சூரியனுடைய கதிர் வந்து கதிர்கள் வந்து கார்கரப்ப இருட்டை மறைக்க. காரணம் என்ன? இருட்டு. சூரியன் வந்தா இருட்டு போயிரும்ல. கார்கரப்ப தன்னார் குளிர்ச்சி பொருந்திய ஒளி மழுங்கி, குளிர்ச்சி பொருந்திய நட்சத்திரங்கள் இப்போ ஒளி மழுங்கி போயிருச்சு சூரியன் வந்ததுனால. தன்னார் ஒளி மழுங்கி குளிர்ச்சி பொருந்திய ஒளி குறைந்து தாரகைகள் நட்சத்திரங்கள் தாம் அகல தாங்கள் அகன்று செல்ல. சூரியன் வந்த உடனே நட்சத்திரம் ஒன்றும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்பொழுதில் பெண்ணாகி யாரு? சிவபெருமான் பெண்ணாக வருகிறான், ஆணாக வருகிறான், அலியாக வருகிறான். அவனுக்கு எதுவுமே வேறுபாடு இல்லை. நம்ம மக்கள் தான் அலி அப்படின்னா ஒரு காலத்தில் ரொம்ப புறக்கணித்தார்கள். இப்போ என்ன பண்ணிட்டாங்க? அவங்களுக்கு ஒரு புது பேர் கொடுத்து திருநங்கை அப்படின்னு பேர் கொடுத்து அவங்களையும் சமமாக பாவிக்க வேணும், அவர்களுக்கு உள்ள உரிமை. ஏன்னா அவங்க பிறக்கிற போது இப்படி பிறப்போன்னு அவங்க நினைச்சிருப்பாங்களா? பிறந்துட்டாங்க. அதனால அப்ப சிவபெருமான அந்த காலத்திலே பாருங்க எப்படி பாடியிருக்காங்கன்னு. பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்கு ஒளி சேர் விளங்குகின்ற ஒளி பொருந்திய விண்ணாகி ஆகாசமாகி மண்ணாகி நிலமாகி இத்தனையும் வேறாகி இத்தனைக்கும் வேறுபட்டும் கண்ணார் அமுதமுமாய் நின்றான். கண்ணுக்கு தெவிட்டாத அமுதமாக நிற்கிறான் சிவபெருமான். கண்ணார் அமுதமுமாய் நின்றான். கண்ணால் பருகப்படுகின்ற அருமையான அமுதமாகவும் நின்ற சிவபெருமானுடைய கடல்பாடி
திருவடிகளை பாடி, கழல்னு சொன்னாலே திருவடி. பெண்ணே, இந்த தோழியை பார்த்து சொல்றா, பெண்ணே இப்பூம்புனல் இந்த புது நீரில் பாய்ந்த ஆடு, விரைந்து மூழ்கி நீ ஆடுவாயாக. அண்ணாமலையான் அடிக்கமலம். பார்த்தா விளையாடுறது நீர் விளையாட்டு மாதிரி இருக்கு. ஆனால் மாணிக்க வாசகர் முழுக்க முழுக்க சிவபெருமானையே தான் உயர்த்தி பேசுகிறார். அவருக்கு மனசில் இருக்கிறது பூரா சிவபெருமான் தான். ஸோ அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரெஞ்சும் விண்ணோர் முடியின் மடித்தொகை வீறு அற்றாற்போல் கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமழுங்கி தாரகைகள் தாமகல. தாரகைகள் நட்சத்திரங்கள். பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்கொடி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணே இப்பும்புனல் பாய்ந்தாடேலோரெம்பாவாய். இப்ப பாடல் எண் 19. அத்தா, உன் கையில் இந்த பிள்ளைய கொடுக்குறோம், இது உனக்கே அடைக்கலம் அப்படின்னு ஒரு வழக்கு உண்டு. அது மாதிரி அதை நாங்கள் இப்போ மறுபடியும் அதே தான் நாங்களும் புதுப்பிக்கிறோம்னு இந்த பெண்கள் பாடுகிறார். உங்கையிற்பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொண்டு உரைப்போங்கள். எங்கொங்கை நின் நண்பர் அல்லாதோள் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகலெங்கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கெங்கோன் நல்குதியேல் எங்களில் என் ஞாயிறமைக்கேனோரெம்பாவாய். பிள்ளைங்க என்ன சொல்றாங்க? சூரியன் கிழக்க உதிச்சா என்ன, மேற்க உதிச்சா எங்களுக்கு என்ன? சிவபெருமானே, நாங்க கேட்கறத நீ தந்துட்டீன்னா சூரியன் உதிக்கிறத பத்தி எங்களுக்கு கவலை இல்லைங்கிற மாதிரி பாட்டு. உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம். உன் கையில் இருக்கிற குழந்தை உனக்கே அடைக்கல பொருளாகும் என்று வழங்கி வரும் அங்கு அப்பழஞ்சொல். அந்த பழமொழியை புதுக்கும் எம் அச்சத்தால், புதுப்பிக்கும் எம்முடைய அச்சத்தால் உனக்கு ஒன்று உரைப்போம். அதாவது நாங்கள் உனக்கு அடைக்கலம்னு சொல்கிறாங்க, வேற ஒன்று. உனக்கு ஒன்று உரைப்போம். சிவபெருமானே உனக்கு ஒன்று சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? கேட்பாயாக. எங் கொங்கை நின் அன்பர் அல்லார்தோள் சேரற்க. எங்களுடைய மார்பகங்கள் உன்னிடத்தில் அன்புள்ள அடியார் அல்லாதவர்களின் தோள்களை தழுவாதிருக்க. முன்னாலே என்ன சொன்னாங்க? உன்னுடைய அடியார் தான் எங்களுக்கு கணவனா வரணும்னு முந்தி ஒரு பாட்டில் கேட்டாங்க. இப்போ என்ன சொல்றாங்க? எங்களுடைய மார்பகங்கள் உன் அடியாருடைய தோளை தவிர வேறு எதையும் தழுவக்கூடாது. எங்கொங்கை நின் அன்பர் அல்லார்தோள் சேரற்க. என் கை, எங்களுடைய கைகள் உனக்கல்லாது உன்னையன்றி பிற தேவர்க்கு எப்படியும் செய்யற்க, எவ்வையாக தொண்டும் செய்யாது இருக்கட்டும். அப்ப என்ன அர்த்தம்? உனக்கு மட்டும்தான் எங்க கையை தொண்டு செய்ய வேணும். கங்குல் பகல். கங்குல்னா ராத்திரி, இரவு, பகல். கங்குல் பகல், இரவும் பகலும் என் கண், எங்களுடைய கண்கள் மற்றொன்றும் உன்னையன்றி வேறு எப்பொருளையும் காணற்க. உன்னைதான் நாங்க பார்க்கணும். இங்கு இப்பரிசே, இங்கு இந்த வகையில் எமக்கு எங்களுக்கு எங்கோன் எங்கள் தலைவன் ஆகிய நீ நல்குதியேல் தந்தினா. நல்குதல்னா தருதல். எங்களுக்கு நீ அருள் செய்வாயானால் எங்களில் ஞாயிறு. சூரியன் எங்க உதிச்சா எங்களுக்கு என்ன? கிழக்க உதிச்சா என்ன, மேற்க உதிச்சா என்ன?
எங்களுக்கு சூரியன் எங்கு உதித்தால் என்ன எம்பாவாயின்னு இந்த பாட்டு முடியுது. அப்போ என்ன கேட்குறாங்க, உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலங்கிற மாதிரி பெருமானே நாங்கள் உன் கையில் அடைக்கலாம். எங்களுடைய மார்பகங்கள் உன்னுடைய அன்பர்களை அடியார்களை தவிர யாருடைய தோளையும் தழுவக்கூடாது. என் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யக்கூடாது. இரவும் பகலும் என் கண் உன்னை தவிர வேறொன்றையும் காணக்கூடாது. அந்த மாதிரி எங்களுக்கு நீ பண்ணிட்டீன்னா சூரியன் எங்கே வேணாலும் உதிச்சுட்டு போட்டோம். உங்கயிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொண்டு உரைப்போங்கள். எங்கொங்கை நின் நண்பர் அல்லார் தோள் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எங்கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கு எங்கோன் நல்குதியேல் எங்களில் என் ஞாயிறு எமக்கேனோரெம்பாவாய். நல்ல பாட்டு. அதாவது முழுக்க முழுக்க சிவபெருமானை தவிர வேறு யாரையும் நாம் வணங்க மாட்டோம் என்று உறுதி சொல்லுகிற பாட்டு. அப்புறம் பாடல் எண் 20 திருவெம்பாவையில் இதுதான் நிறைவான பாடல். இந்த பாட்டில் மாணிக்கவாசகர் என்ன பண்ணிட்டாரு, திருவடிகள் இருக்குல்ல, சிவபெருமானுடைய திருவடிகள், அதை பல வகையாக சொல்கிறார். நம்ம பாட்டை பார்த்துட்டு பார்ப்போம். போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கடல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம் போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டளரும் அருளும் பொன்மலர்கள் போற்றி யாம் மார்கழி நீர் அடையலோர் எம்பாவாய். போற்றி அப்படின்னா என்ன பொருள்? போற்றி திருவாங்கல் சொல்லும்போது நான் சொல்லியிருக்கேன். போற்றி அப்படின்னா வணக்கம், காத்தருள்க, அதான் அர்த்தம். இப்போ போற்றி போற்றி போற்றிங்கிறாரு. அப்போ வணக்கம் சொல்கிறாரு. எதுக்கு வணக்கம் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு பாட்டிலையும் கடைசி சொல் பாருங்க, பாதமலர். ஒவ்வொரு வரியிலையும் பாதமலர். பாதமலர்னா திருவடி மலர்கள். அதுக்கப்புறம் செந்தளிர்கள். அந்த திருவடி மலர், இந்த மாந்தளிர்லாம் பார்த்து சின்ன இலையா இருக்கிற போது பார்த்தீங்கன்னா தெரியும், தொட்டு பார்த்தா அவ்வளோ பட்டு போல இருக்கும். அது மாதிரி சிவபெருமானுடைய பாதங்கள் தளிர் மாதிரி இருக்கா, அதனால செந்தளிர்கள், செம்மையான சிவப்பான தளிர்கள். அப்புறம் 3வது வரியில பொற்பாதம், பொன் போன்ற பாதங்கள். 4வது வரியில பூங்கடல்கள், பூ போன்ற பாதங்கள். 5வது அடியில இணை அடிகள், 2 சேர்ந்தது, 2 திருவடிகள். புண்டரிகம் அப்படின்னா தாமரை, தாமரை போன்ற திருவடிகள். அப்புறம் பொன் மலர்கள், பொன்னால் ஆகிய மலர்கள் போன்ற திருவடிகள். அப்ப சிவபெருமானுடைய திருவடிகளை பலவாறாக புகழ்வதற்கு இந்த பாட்டு வச்சுக்கிட்டார். இப்ப நம்ம இப்படி மாத்தி படிக்கணும். போற்றின்னு முதல்ல ஆரம்பிக்குதுல்ல, அப்படி இல்லாம நின் ஆதியாம் பாதமலர் போற்றி, நின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி, அப்படி மாற்றி மாற்றி படிக்கணும். நின் ஆதியாம் பாதமலர் அப்படின்னா என்ன? உன்னுடைய எப்பொருளுக்கும் முதலாய் உள்ள திருவடி சிவபெருமான் தான் தோற்றம். நின் ஆதியாம் பாதமலர் போற்றி, அந்த திருவடிகளுக்கு வணக்கம். அருள்க,
அவற்றை எமக்கு அருள் செய்வாயாக. இந்த அருளுக அடுத்தாப்புல போற்றிக்கு அப்புறம் அருளுக. நின் ஆதியாம் பாதம் மலர் போற்றி அருளுக தனி வார்த்தை. அது மாதிரி நின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி அருளுக. அருளுகன்னா அதை அவற்றை எங்களுக்கு அருள் செய்வாயாகன்னு அர்த்தம். போற்றின்னு சொன்னா வணக்கம்னு அர்த்தம். அப்ப நின் அந்தமாம் உனது யாவற்றுக்கும் முடிவாக உள்ள செந்தளிர்கள் சிவந்த தளிர் போலும் திருவடிகள் போற்றி வணக்கம். அருளுக அவை எமக்கு அருள் செய்வனவாகுக. அவை எங்களுக்கு அருள் செய்யட்டும். அப்புறம் எல்லா உயிர்களுக்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி. எல்லா உயிர்களுக்கும், அதில் ஒன்று நான் விளக்கம் சொல்ல வேண்டாம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் தோற்றமாம் தோன்றுவதற்கு காரணமாகிய பொற்பாதம் பொன் போன்ற பாதங்களுக்கு போற்றி வணக்கம். எல்லா உயிர்க்கும், மறுபடியும் எல்லா உயிர்களுக்கும் போகமாம். போகம்னா என்ன? நுகர்ச்சி, அனுபவம். நிறைய ஒரு வீடு இருக்கு, நிறைய ஆடைகள் இருக்கு, அணிகலன்கள் இருக்கு, நல்ல சாப்பாடு இருக்கு, அல்வா இருக்கு, வடை இருக்கு, வெள்ளப்பணியாரம் இருக்கு, சந்தோஷமா சாப்பிட்றோம்ல, அனுபவிக்கிறோம்ல. அந்த அனுபவித்தலுக்கு தான் போகம். எல்லா உயிர்களுக்கும் அனுபவ பொருளாக இருப்பவன் சிவபெருமான். அதனால எல்லா உயிர்களுக்கும் போகமாம் நுகர் பொருளாக இருக்கிற பூங்கடல்கள், பூ போன்ற அழகிய திருவடிகளுக்கு போற்றி வணக்கம். எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள். எல்லா உயிர்களுக்கும் ஈராம்னா என்ன அர்த்தம்? கடைசியா எங்க போய் முடியும்? எல்லா உயிரையும் சிவபெருமான் தனக்குள்ளே ஒடுக்கிக் கொள்வான். பேரூழி காலத்துல எல்லா உயிர்களுக்கும் ஒடுங்குதற்குரிய இடமாகிய ஈருனா கடைசி நேரம். இணையடிகள் 2 திருவடிகளுக்கு போற்றி வணக்கம். மால் நான்முகனும் காணாத புண்டரிகம். மால்னா திருமால். அவன் திருவடிய பன்றி வடிவத்தில் தேடி போன, அவனால கண்டுபிடிக்க முடியல. பிரம்மனும் திருவடியை காண முடியாது. அப்போ திருமாலும் பிரம்மனும் காணாத கண்டறியாத புண்டரிகம் திருவடி தாமரை. புண்டரிகம்னா தாமரைன்னு அர்த்தம். திருவடி தாமரைகளுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்றாரு. யாம் உய்ய, நாங்கள் எல்லாரும் உய்யும் பொருட்டு ஆட்கொண்டருளும் எம்மை ஆட்கொண்டு அருளுகின்ற பொன்மலர்கள், பொன் போன்ற திருவடி மலர்களுக்கு வணக்கம். ஒற்றியாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய். இப்படி போற்றி சொல்லி சிவபெருமானை வணங்கி இந்த மார்கழி நீர் ஆடுவோமாக அப்படிங்கிறது இந்த பாட்டு. இது முழுக்க முழுக்க சிவபெருமானுக்கு தோத்திரம், அர்ச்சனை. கடைசி பாட்டு சிவபெருமானுக்கு ஒரு அர்ச்சனையாக வைத்து விட்டார். போற்றி அருளுக நின்னாதி ஆம்பாத மலர், போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கடல்கள். போகம்னா அனுபவிக்கத்தக்க பொருட்கள். போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம், போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றியாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய். அப்படி இந்த திருவம்பாவை பாடல்கள் 20 பாடல்களை சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு தந்த உங்களுக்கு என்னுடைய நன்றி. தொடர்ந்து அடுத்த வகுப்பில் திரு அம்மானை என்கிற அடுத்த பகுதியை பார்க்கலாம்.